குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது டாக்டர் விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நம்ம இது 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசிகிட்ருக்குறோம். எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டு பேசிகிட்ருக்குறோம். மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக பேசிகிட்ருக்குறோம். எந்த மதத்தையும் குறி வைக்கிறதில்ல, எந்த மதத்தையும் கீழே போடுறதில்ல, எந்த மதத்தையும் உயர்த்துறதும் இல்லை. எல்லா மதத்திற்கும் மேலே கடவுளை பற்றிய உண்மையை சொல்லி கொண்டிருக்கிறோம். மிக ஆழமாக கேட்டால் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இன்று நம்ம லைவில் எல்லோரும் நிறைய பேரை மீட் பண்ணுறோம். யாரெல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணாதவங்க தயவுசெய்து ஃபோன் பண்ணிவிட்டு டைம் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா மற்றவர்கள் வந்திருப்பார்களா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் வரலாம். அதனால் கூப்பிட்டுட்டு வாங்க. இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நமக்கு தலையிலெல்லாம் ஹெல்மெட் இருக்கணும். நமக்கெல்லாம் ஒரு ஹெல்மெட் தலையில் இருக்கணும். அந்த ஹெல்மெட்டை இப்போது ரோட்டில் போகும்போதெல்லாம் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுறீங்க. ஏன்னா விழுந்துட்டா தலைக்கு எதுவும் ஆகக்கூடாது. கை காலுக்கெல்லாம் ஆனால் கூட பரவாயில்ல, அது வந்து எதனா பண்ணிவிட்டு சரியாயிடலாம். ஆனால் தலைக்கு என்ன ஆச்சுன்னா உடனே அந்த ஸ்பாட்லேயே உயிர் போயிடும். அதனால தான் தலைக்கு ஹெல்மெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக போட சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் கூட தலையில் ஹெல்மெட் இருக்கணும். அந்த ஹெல்மெட் என்னென்னா, கடவுளுடைய விஷயங்களை தெரிந்து கொள்கிற ஹெல்மெட். அந்த தலையில் அந்த ஹெல்மெட் இல்லைன்னு வச்சுக்கலேன், நிச்சயமாக இந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்காது. அதாவது கெட்ட சக்தி எங்கே இடிப்பான்னா தலையில் தான் இடிப்பான். உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்ததும், உங்களுக்கு டென்ஷன் வந்ததும், பணக்கஷ்டம் வந்ததும், வியாதி வந்ததும், நிறைய குழப்பங்களும் டென்ஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்ததே எப்படின்னா, இந்த கெட்ட சக்தி உள்ள பல விஷயங்களை சொல்லி தவறுதலாக செய்ய வச்சோ, இல்லை தவறுதலாக ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லியோ ஏதோ ஒன்று பண்ணி தான் உங்களுக்கு அது மாதிரி ஆச்சு. அது எப்படி வந்தது சொன்னால், இவன் தான் செஞ்சான். அதனால் இவன் தான் வேண்டாத அட்வைஸ் கொடுத்துருக்குறான், இவன் தான் வேண்டாதது செஞ்சுருக்கிறான். அப்போது அது எப்படி உள்ளே வந்தான்னா, ஹெல்மெட் இல்லாதால வந்தான். ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் வரமாட்டான். ஹெல்மெட் என்னென்னா, கடவுளை பற்றின விஷயங்கள், ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்கள், ரொம்ப தெளிவான விஷயங்கள். பிள்ளையார் யார், அவருக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவர் வந்தார், என்ன ஆச்சு, தலை எப்படி போச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுதான் ரொம்ப தெளிவான விஷயங்கள். அந்த தெளிவான விஷயங்கள் ஹெல்மெட் அவங்க தலையில் வந்துடுச்சுன்னா, இந்த தேவையில்லாத விஷயங்களை கெட்ட சக்தி கொண்டு வரவே முடியாது. அதுலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால்தான் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்மெட்டை தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறது என்ன வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டை கொடுத்துருவோம். இந்த ஹெல்மெட்டை போட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு பெரிய நிம்மதி வந்துடும். அப்புறம் நீங்கள் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுவீங்க. நிச்சயமாக எல்லா வெற்றியும் வந்துடும். ஏன்னா அந்த கெட்ட சக்தி திருப்பி நுழைய முடியாது. அவன் நுழைய பார்த்தாலும் முடியாது. ஏன்னா ஹெல்மெட் இருக்கிறதால அவனால் உள்ளே நுழைய வர முடியாது. உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வெளியில் இந்த ஹெல்மெட் அது மட்டும் இல்லை அப்சார்ப் பண்ணி உள்ளே இருக்கிற அவன் என்னெல்லாம் சொன்னானோ தேவையில்லாத என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இழுத்து வெளியே தூக்கி விசிறி அடிச்சிடும் இந்த ஹெல்மெட். அதுக்கப்புறம் எல்லா நல்ல விஷயங்களும் கடவுளை பற்றிய விஷயங்கள் மட்டும் தலையில் நிரப்பும் போது என்ன ஆகும்னா, நிச்சயமாக கெட்ட சக்தியோட எந்த பேச்சும் எந்த நினைப்பும் எந்த வார்த்தைகளும் இதுக்குள்ளே நுழையாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரியாமல் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, மாஸ்க்கு போகிறாங்க, வேண்டுறாங்க, கும்பிட்றாங்க, சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் வராங்க. ஆனால் தலையில் மட்டும் இந்த ஹெல்மெட்டை வச்சுக்க மாட்டாங்க. இந்த ஹெல்மெட்டை மட்டும் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த ஹெல்மெட்டை பற்றி தான் ரொம்ப தெளிவாக பேசிகிட்ருக்குறோம், தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். கடவுளை பற்றிய விஷயங்கள் தான் அந்த ஹெல்மெட்டை. நிச்சயமாக இந்த ஹெல்மெட் உங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும். உங்கள் தலையை காப்பாற்றும், உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்கள். இந்த விஷயங்களை, இந்த சொல்கிற விஷயங்களை ஒரு தடவை கேட்டால் போகாது, தொடர்ந்து கேட்க வேண்டும். அதுதான் நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் வந்தாலும் இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டுட்ட உடனே அவன் வந்து கொத்திட்டு போயிடுவான். நீங்கள் கேட்டு இந்த விஷயத்தை உள்ளே வைக்கிறதுக்குள்ளே வந்து கொத்திட்டு போயிடுவான். நேற்று பாருங்கள், நேற்று என்ன சொன்னோன்னு இன்றைக்கி ஞாபகம் இருக்காது இல்லையா? நேற்று என்ன சொன்னோன்னு ஞாபகம் இருக்காது. இந்த வாரம் ஃபுல்லாக என்ன கேட்டோன்னு ஞாபகம் இருக்காது. அதனால் அது மாதிரி தான் அந்த வாழ்க்கையோட டென்ஷன்ஸும் ப்ரெஷரும் அந்த கெட்ட சக்தி தர்ற எல்லா விஷயங்களும் உங்களை அந்த தலையில் இருக்கிற விஷயங்களை சாப்பிட்ரும். தலையில் அந்த
அந்த கடவுள் சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக அது சாப்பிட்ரும். அதனால தான் அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கணும். இல்லாட்டி இப்படி தான் கேட்டது அப்படியே உடனே போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதை இதை அடிக்கடி கேட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி கூட வரும்போது இந்த 6 நாளும் கேட்டதை ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் தான் எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு ரீவைண்ட் பண்ணிக்கங்க. அது பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்தவங்க இந்த 6 நாள் கேட்டதை திருப்பி ரீவைண்ட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வரேன்னு சொன்னவங்க யாரெல்லாம் வரேன்னு சொன்னீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கப்பட்டது. அதை ஒரு தடவை கேட்டுட்டு வாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்கிற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். சீக்கிரம் அப்சர்வ் பண்ணுவீங்க. அதனால் இங்கே தூரம் இருந்து கேட்குறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்கள், ஆழமாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், மிகவும் உன்னிப்பாக கேளுங்கள், இதை ஆராய்ந்து கேளுங்கள். இதை கேட்டுட்ட பிறகும் ஆராயுங்கள். அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ மட்டும்தான் இந்த ஹெல்மெட் டைட்டாக இருக்கும். எப்போனா இந்த அட்வைஸாக எடுத்துக்கிட்டு ஞானமாக எடுத்துக்கிட்டுலாம் போனவங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு அங்கே இருந்துட்டு சும்மா எப்போனா இந்த காலையில் கேட்டாலாம் நடக்காது. தொடர்ந்து நீங்கள் எங்களோட கனெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. அதனால் தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக இந்த ஹெல்மெட்டை அணிந்து கொள்ளுங்கள். இன்று மறக்காமல் இதை பற்றி ஆராயுங்கள், யோசியுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.